ஓம் விக்னேஸ்வரா போற்றி, ஓம் நவக்கர நரலை போற்றி. மீனராசி நேர்களுக்கு வணக்கம். மீனராசி காலப்புருஷ சக்கரத்தின் 12ஆம் இடம், அயனசயன போகஸ்தானம், குரு பகவானின் ஆட்சி வீடு. ராசியில் 3 கிரகங்கள் இருக்குது. ராகு, சுக்கிரன், புதன் 2 பேருமே கிரகணத்தில் தான் இருக்கிறாங்க. சரியா, ராகு பிடியில் தான் இருக்கிறாங்க. சூரியனும் வரப்போகிறார். உங்கள் ராசிக்கு 6 புடையவன் ராசியில் வர்றதுனால கொஞ்சம் காம்ப்ளிகேஷனாக இருக்க தான் செய்யும். அதுபோக கிரகணம் நடக்குது. உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துல கிரகணம், சந்திரப்படியில் கேது வராரு. சரியா, உங்கள் ராசிக்கு பஞ்சமாதிபதி 7ஆம் இடத்துல கேதுபடியில் வராரு. இது கேது கிரகஸ்த சந்திர கிரகணம். ரத்த சந்திரன். சந்திரன் சிவப்பு நிலபத்தில் இருப்பார். 2 வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்கிற அபூர்வ நிகழ்வு. இந்த நிகழ்வு இந்த 2025 முதலாவது நடக்குது. 2025 முதல் நடக்கிற கிரகணம் சந்திர கிரகணம். மீன ராசிக்கு 7ஆம் இடத்துல நடக்குது. ராசி சம்மந்தப்பட்டு தான் நடக்குது. இது முழு சந்திர கிரகணம். சரியா நேர்களே, பகலில் நடக்குது. 14/3/2025 காலை 9:30 ஆரம்பித்து மதியம் 3 மணி வரைக்கும் நடக்குது. இந்தியாவில் தெரியாது, ஏன்னா பகல் பொழுதில் நடக்கிறதுனால நமக்கு தெரியாது. பட் அதோட தாக்கம் நம்ம எல்லா இடத்துலையும் இருக்கும். இந்த பூமியில் எல்லா இடத்துலையும் இருக்கும். ஐரோப்பா கண்ட்ரியில் தெரியும். ஆப்பிரிக்கா, ஐரோப்பா, பசிபிக் பெருங்கடல், இப்படி வெஸ்டர்ன் கண்ட்ரியில் நல்லா தெரியும். அதனால் அமெரிக்கா வாழ் மக்கள் இதை நல்லபடியாக பார்க்கலாம். சரியா, அமெரிக்கா, மெக்சிகோ, நிறைய நாடு சொல்லலாம், அலபாமா, இப்படி நிறைய நாட்டில் இது நல்லா தெரியும். நீங்கள் நெட்டில் போட்டு பார்த்தீங்கன்னா உங்கள் எந்தெந்த இடத்துல தெரியும்னு அவங்க சொல்லலாம். வாய்ப்பு இருந்தால் நான் கடைசியில் சொல்கிறேன், ஏன்னா நான் எடுத்து வச்சுருக்கிறேன். ஆரம்பத்தில் அதை சொல்லிட்டோம்னா நம்ம உள்ளூர்காரங்கள் ஒரு மாதிரியாக போயிடும். என்னடா எடுத்தோடனே அமெரிக்கா பேரை சொல்லிட்டு இருக்கானே, சொல்ல வேண்டியதை சொல்ல மாட்டேங்கிறானே நினைப்பீங்க. அதனால் வெளிநாட்டு வாழ் மக்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஏன்னா யூடியூப் உலகம் முழுக்க பரவி இருக்கு. இன்றைக்கி உலகத்தில் எங்கே இருந்தாலும் யூடியூப் பார்க்கலாம். அதுபோக மீனராசி உலக வாழ் மக்கள் யாராக இருந்தாலும் சரி, மீனராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வீடியோ பொருந்தும். சரி நேர்களே, இப்போ ராசியில் சுக்கிரன், புதன் 2 பேருமே ராசிக்கு மத்தியம பலனை தான் கொடுப்பாங்க. சுக்கிரன் இருந்தாலும் பலனை கொடுக்க மாட்டார். அவர் கெட்டு போனால் பரவாயில்ல. அவர் உச்சமாகி இப்போ நீசம் அடைஞ்சிட்டாரு. சரியா, உச்சமாகி வக்கரம் அடைஞ்சிருக்கிறாரு. உச்சமாய்க்கு வக்கரம் அடைஞ்சிட்டாருன்னா நீசம்னு அர்த்தம். ராசிக்கு 3, 8 கூடையவன் ராசிலேயே நீசம் அடைஞ்சிருக்கிறாரு. ஓரளவுக்கு பரவாயில்ல. ஆனால் கொஞ்சம் தெம்பு குறைஞ்சி போயிடும். ஆள் கொஞ்சம் இழைச்சி போயிடுவீங்க. கொஞ்சம் தேக அரைக்க பிரச்சனையாக இருக்கும். கவனமாக பார்த்துக்கோங்க. புதனும் 4, 7 கூடையவன் தான். அதனால் வீட்டில் தாயார் விஷயத்துலையும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. கணவன் மனை உறவுகளும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. 7ஆம் இடத்துலையும் கொஞ்சம் வீக்காக இருக்குது. சந்திரன் கேதுபடியில் இருக்கிறதுனால கணவன் உறவை பார்த்துக்கோங்க. கணவன் மனை உறவுகளை பார்த்துக்கோங்க. ஹெல்த்தை பார்த்துக்கோங்க. இந்த கிரகணம் எப்படி சார் அப்படின்னோம்னா, இந்த கிரகணம் கேது கிரகஸ்த சந்திர கிரகணம் இதனுடைய லாஜிக் எப்படின்னா, சூரியனுக்கும் சந்திரனுக்கும் இடையில பூமி வந்துடும். இதெல்லாம் நேர்கோட்டில் நிற்கும்போது சூரியனுடைய சிவப்பு அலைகள், சூரியனுடைய சிவப்பு கதிர்கள், சூரியனாலே சிவப்பு தான், அதிகாலையில் பார்த்தீங்கன்னா சிவப்பாக தான் வருவார். அந்த சூரியனுடைய கதிர்கள் பூமி வளிமண்டலத்தில் படும்போது அது ரிஃப்ளெக்ட் ஆகி சந்திரன் மேலே படும். அதனால தான் சந்திரன் சிகப்பாக தெரிகிறாரு. இரத்த சந்திரன், சிவப்பு நிலா. இந்த அமைப்பு 2 வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்குது. இது நடந்து 2 வருஷம் ஆச்சு, இப்போ நடக்குது. அடுத்த சந்திர கிரகணம் நம்ம தமிழ்நாட்டில் தெரியும். செப்டம்பர் 24ஆம் தேதி ஒன்று நடக்குது. சரியா, செப்டம்பர் மாதம் நடக்குது. உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்துல நடக்கும். 12ஆம் இடத்துலேயும் 6ஆம் இடத்துலையும் நடக்கும். சரியா, சிம்ம கேதுவுக்கும் கும்ப ராகுக்கும் இடையில சூரிய சந்திரன் வரும்போது கண்டிப்பாக நடக்கும். ஆவினி அவிட்ட தொட்டி நடக்கும். ரைட்டு. அப்போ அதை நம்ம இந்தியாவில் பார்க்கலாம். அந்த கிரகணத்தை இந்தியாவில் பார்க்கலாம். பட் இந்த கிரகணத்தை பார்க்க முடியாது. பட் அதோட தாக்கம் இருக்கும். எப்படி சார் மீன ராசிக்கு அதோட தாக்கம் இருக்கும் அப்படின்னா, மீன ராசியில் ராசிக்கும் 7ஆம் இடம் சம்மந்தப்படுது. நீங்கள் கொஞ்சம் பாதிக்கப்படுவீங்க, கொஞ்சம் சலனப்படுவீங்க, கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். ஜனன ஜாதகத்தில் சூரியன் சந்திரன் சரியில்லாதவர்கள் கவனமாக பார்த்துக்கணும். அதுபோக ராசியில் உள்ள நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரத்துக்கு தோஷம் இருக்குது. சரியா, ரேவதி நட்சத்திரம் உத்தட்டாதிக்கும் தோஷம் இருக்குது. சனி நட்சத்திரத்துக்கும் தோஷம் இருக்குது. ஏன்னா சனி பகவானும் ராகுபடியில் தான் இருக்கிறாரு. அஸ்தமனமாயி ராகுபடியில் தான் இருக்கிறாரு. ஸோ உத்திரட்டாதி, ரேவதி இந்த நட்சத்திரத்துக்காரங்களுக்கு தோஷம் இருக்குது. ராசிக்கும் தோஷம் இருக்குது. அதனால நீங்கள் கிரகணம் முடிஞ்ச உடனே அன்றைக்கி ஈவினிங் கோயிலுக்கு போயிட்டு வந்துடுங்க. பக்கத்தில் இருக்க விநாயகர் கோயிலுக்கு, அம்மன் கோயிலுக்கு போயிட்டு விளக்கு போட்டு வந்துடுங்க. வீட்டில் இருக்கிற பெண்கள் கவனமாக இருங்க. கர்ப்பிணிகள் கவனமாக இருங்க. சின்ன குழந்தைய வச்சுருக்கிறவங்க கவனமாக இருங்க. வியாதீசர்கள், குறிப்பாக ரத்த சம்மந்தப்பட்ட நோயில் இருக்கிறவங்க, ரத்த சக்கரை, பிளட் ப்ரெஷரு, தைராய்டு, புற்றுநோய், இன்னும் நிறைய பேர் கம்ப்ளைண்ட்டில் இருப்பாங்க. அவங்களாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா சந்திரன் ரத்த சம்மந்தப்பட்டவன். செவ்வாய்க்கு வர கேந்திரமாக இருக்கிறாரு. சரியா, அதுபோக செவ்வாயோட நட்சத்திரம் சித்திரையும் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துல இருக்கிறதுனால ரத்த சம்மந்தப்பட்ட பிணியில் இருக்கிறவங்க கவனமாக இருக்கணும். நிறைய பேர் இந்த இடத்துல வேற மாதிரி யோசிப்பாங்க. கிரகணம் தான் நம்ம தமிழ்நாட்டில் தெரியலையே, இந்தியாவில் தெரியலையே, நீ எதுக்கே இவ்வளோ தூரம் போட்டு நீட்டு முழங்குற அப்படிம்பாங்க. இந்தியாவில் தெரியாமல் இருந்தாலுமே அதோடைய தாக்கம் இருக்கும். சரியா, இப்போ காற்று பூமி முழுக்க பரவி இருக்கு. காற்று எங்கேருந்து வருது, எப்படி போகுதுன்னு யாருக்கும் தெரியாது. ஆனால் காற்று இல்லாமல் இருக்க முடியுமா? சுவாசம் இல்லாமல் இருக்க முடியுமா? காற்றே நின்று போச்சுன்னா மனிதனுடைய நினைப்பார் நினச்சி பாருங்க. அதுபோல தான்
காற்று எப்படி நீக்கமர எல்லா இடத்துலையும் நிறைஞ்சிருக்கோ அதுபோக இந்த பூமியில் நடக்கிற சில சம்பவங்கள் எல்லா இடத்துலையும் இருக்கும், அதோட தாக்கம் இருக்கும். கிரகணம் நடக்கும்போது இந்த வளிமண்டலத்தில் விஷம் பரவும். ஏன்னா சூரியனும் சந்திரனும் ஒளிக்கிரகங்கள். அந்த ஒளிக்கிரகங்களை ராகு கேது என்ற விஷக்கிரகங்கள் பிடிக்கும்போது விஷத்தன்மை அதிகமாக இருக்கும். அந்நேரம் நம்ம செய்கிற காரியங்களில் அவருடைய தாக்கம் இருக்கும். சரியா? அதனால தான் கிரகணம் நடக்கும்போது நான்வெஜ் சாப்பிடக்கூடாது, மற்ற கெட்ட பழக்கம் இருக்கக்கூடாது, ஆல்கஹால் இருக்கக்கூடாது, இதெல்லாம் சொல்கிறோம். ஏன்னா இது மாதிரி காரியத்தை செஞ்சோம்னா உடம்புல ஈஸியாக சில நோய்கள் தொத்திக்கிறோம். சரியா நேர்களே? கர்ப்பிணி பெண்கள் வெளியே போகக்கூடாது. கர்ப்பிணி பெண்ணுக்கு ஒன்றும் ஆகாது, வயிற்றுக்குள்ள ஒரு சிசு இருக்குது பார்த்தீங்களா, குழந்தை, அதுக்கு முடியாமல் போயிடும். அதுபோக மீனராசிக்கு கூடுதலாக ஒரு தகவல், நீங்கள் மீனராசியில் விருச்சிக லக்கணத்தில் பிறந்திருக்கிறீங்க. விருச்சிக லக்கணத்தில் பிறந்தீங்கன்னா லக்கணத்துக்கு 5ஆம் இடம் ராசி வரும். அந்த ராசியில் கேது இருக்க பிறந்தவர்களுக்கு சில பிரச்சனை இருக்கும். பொதுவாக லக்கணத்துக்கு 5ஆம் இடத்துல சந்திரனோட கேது இருந்துச்சுன்னா அவங்களுக்கு புத்தி சுவாதீன பிரச்சனை இருக்கும். அதுபோக ராசிநாதன் குருவும் லக்கணாதிபதி செவ்வா, விருச்சிக லக்கணம்னா செவ்வா, சரியா? அப்படி எடுத்துக்கணும். செவ்வாயும் குருவும் கெட்டு போனவங்களுக்கு அதிகமான தாக்கம் இருக்கும். இப்படி நிறைய பேருக்கு, இப்படி யாரோ ஒருத்தருக்கு இருக்கும். இந்த வீடியோ கேட்குறவங்களுக்கு விருச்சிக லக்கணத்தில் பிறந்திருப்பாங்க, ராசியில் சந்திரன் இருப்பார், கேது கூட இணைஞ்சிருப்பார். அந்த சந்திரனும் அமாவாசை சந்திரனாக இருப்பார். அமாவாசை சந்திரனா எப்படி சார் அப்படின்னா, சூரியனுக்கு முன்பின் 90 டிகிரிக்குள்ளே இருப்பார். சரியா? சூரியனுக்கு முன்பின் 90 டிகிரிக்குள்ளே இருந்தார்னா ஒரு அமாவாசை சந்திரன். அந்த சந்திரன் அப்படி இருந்தார்னா அவங்கள மனநிலை பாதிக்கப்பட்டிருக்கும், புத்தி சுவாதனம் இல்லாமல் இருப்பாங்க, ஒரு மாதிரியாக இருப்பாங்க. இந்த அமாவாசை பௌர்ணமி அன்னைக்கு நிலைப்பாடு இல்லாமல் இருப்பாங்க. சில பேர் பாருங்கள், அமாவாசை அன்னைக்கு ஒரு இயல்பு இல்லாமல் இருப்பாங்க. சரியா? அந்த அமாவாசை பௌர்ணமி அன்னைக்கு தாக்கம் இருக்க தான் செய்யுது. கடல் உள்வாங்கிறதுல அமாவாசை அன்னைக்கு திருச்செந்தூர் கடல் அப்பப்போ உள்வாங்கும். அமாவாசை விட்டு பௌர்ணமி அன்னைக்கு பொங்கும் கடல். சரியா? அப்போ ஒரு வைப்ரேஷன் இருக்குது. இந்த பூமியில் இந்த ஒளிக்கதிர்களால் ஒரு வைப்ரேஷன் இருக்குது. அந்த கடலுக்கே அந்த அளவுக்கு தாக்கம் இருக்கும்போது சாதாரண மனித உயிருக்கு எப்படிங்க? மனுஷெல்லாம் சும்மா காயமே பொய்யாடா, இது காற்று எடுத்த பொய்யாடா. இந்த சமுத்திரம் தான் 75% இந்த பூமியில் இருக்குது, நீர் தான் 75% இருக்குது. நம்ம 25% தான் வாழ்கிறோம். நம்ம வாழ்கிற தமிழ்நாடு, மெட்ராஸு, திருச்சி, கோயம்புத்தூர், ஆண்டிப்பட்டி, சரியா? இந்த தெரிய ஊர்னா சொல்லலாம். திருநெல்வேலி, கோயில்பட்டி, கடச்சலந்தலூர், எது வேணாலும் சொல்லலாம். எல்லாமே இந்த 25%குள்ளே தான் இருக்குது. அமெரிக்கா அதில் தான் இருக்குது, ஆப்பிரிக்கா அதுக்குள்ளே தான் இருக்குது. 75% தண்ணி இருக்குது. அந்த தண்ணியெல்லாம் பொங்கி வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த நிலம் சரியாக போச்சு. அதை தான் சுனாமிங்கிறாங்க. சரியா? சுனாமி வந்துச்சுன்னா எல்லாம் சுவாகா. இதைத்தான் பெருமாள் சொல்கிறாரு, பரந்தாமன் சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு? கலியுகத்தில் கடைசி பிறவியில் நான் உலகத்தை அழைப்பேன். எப்படி அழைப்பேன்னா, கடல் பொங்கிரும், கடல் மட்டம் தரமட்டத்தை காட்டிலே அதிகமாயிரும். அப்போ உலகம் அழிஞ்சு போயிடும். அதுக்கு தான் நாய தர்மத்தை கட்டுப்பட்டு வாழு அப்படிங்கிறாங்க. சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், இந்த லாஜிக்கெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். எதுக்கு சொல்ல வந்தேன்னா, சூரியன் சந்திரனை சம்மந்தப்பட்டு தான் நீர்நிலைகள் இருக்குது. கடலுடைய ஆதிக்கம் உள்வாங்கிறதும் கடல் பொங்கி வெளியே வருதும் காரணமே சூரிய சந்திரன் தான். அதில் சந்திரனுடைய ஆதிக்கம் நிறைய இருக்குது. சந்திரன் இரவு நேரத்தில் கடலை பொங்க வைப்பார். பௌர்ணமி அன்னைக்கு அவரோட தாக்கம் அதிகமாக இருக்கும். அது இந்த பௌர்ணமி முக்கியமான பௌர்ணமி, பங்குனி உத்தரத்தை ஒட்டி வர பௌர்ணமி, முருகப்பெருமானுடைய பிறந்த நாள். சரியா? பொதுவாக முருகப்பெருமானுக்கும் மீன ராசிக்கும் பெரிய முக்கியம் இருக்குது. ஏன்னா ராசிக்கு ராஜயோகாதிபதி 2-9 கூடையவன் அங்கார பகவான் தான். அதுபோக அங்கார பகவான் முருகனோட அம்சம். மீனராசி நேயர்கள் எந்த அளவுக்கு முருகப்பெருமானை கும்பிடுறீங்களோ அந்த அளவுக்கு நல்லா இருப்பீங்க. இந்த வீடியோ கேட்கும்போது டெக்ஸ்ட் பண்ணுங்க, முருகன் நாமத்தை சொல்லுங்கள். முருகனை டெய்லி ஒரு தடவை நினைங்க, முருகன் நாமத்தை சொல்லுங்கள், எழுதி பாருங்கள். இல்லைனா வாட்ஸ்அப்பில் இப்படி ஃபோனில் இப்படி பார்க்கும்போது டெக்ஸ்ட் பண்ணுங்கள். ஓம் சரவணபவ, முருகனுக்கு அரவரா, கந்தவேல், ஞானவேல், வெற்றிவேல் அப்படின்னு அந்த நாமத்தை சொல்லுங்கள். உங்களுக்கு கூடுதல் சிறப்பு இருக்கும், அந்த வைப்ரேஷன் கிடைக்கும், ஒரு இம்ப்ரெஷன் இருக்கும். ஸ்ரீராமஜம் எழுதுகிற மாதிரி ஒரு புண்ணியம் கிடைக்கும். ரைட்டு, எதுக்கு சொல்ல வரேன்னா, அந்த முருகப்பெருமான் செவ்வாவுடைய அனுக்கிரம் மீனராசிக்கு அதிகமாக இருக்குது. சொல்ல வந்த விஷயம் என்னென்னா, அந்த ரத்த சம்மந்தப்பட்டவங்க தான் சொல்ல வந்தேன் நான். ரத்த சம்மந்தப்பட்ட பிணியில் இருக்கிறவங்க கவனமாக இருக்கணும். ஏன்னா செவ்வா ரத்தத்துக்கு வருவார். ரத்த உடம்புல ஓடுறதுக்கு சந்திரன், ரத்த உற்பத்திக்கு செவ்வா. இந்த மஞ்சேங்கிறோம் பார்த்தீங்களா, அதோட ரத்தத்தை ஊற வைக்கிற இடம். ஒரு மனிதனுக்கு அது ரொம்ப முக்கியம். அதுலேருந்து ரத்தம் ஊறுது. அந்த ரத்தத்தை உடல் முழுக்க கொண்டு போகிறவர் சந்திரன் தான். சந்திரன் உடல் காரகன், உடலுக்கு அவர் தான் வருவார். ஒரு மனிதனுக்கு சந்திரன் கெட்டு போயிட்டாருன்னா மனதும் கெட்டு போயிடும், உடலும் கெட்டு போயிடும். மீனராசிக்கு 5 கூடியவன், பஞ்சமாதிபதி, வாரி வழங்குறவர். மீனராசியில் பிறந்தவங்களுக்கு ராசியில் சந்திரன் நல்ல நிலைமையில் இருந்தான்னு வச்சுக்கோங்களேன், நல்ல பழங்களை கொடுப்பாரு. சரியா? அருமையான பழங்களை கொடுப்பாரு. நல்ல புத்திர பாக்கியத்தை கொடுப்பாரு, நல்ல லாபத்தை கொடுப்பாரு, பிள்ளைகளால் நல்ல பெருமையை கொடுப்பாரு. சந்திரன் நல்ல நிலைமையில் இருக்கணும். சரி, நான் சந்திரனுக்கு வேணால் தனியாக ஒரு வீடியோ போடுறேன். இந்த வீடியோவில் சொல்ல வந்த கருத்து என்னென்னா, உங்கள் ராசியில் ராசியும் 7ஆம் இடம் பாதிக்கப்படுறதுனால கடவுள் மணி உறவுகளை விட்டு கொடுத்துப்போங்க. 14, 15, 16 இந்த 3 நாட்களில் விட்டு கொடுத்துப்போங்க. சொந்த பந்த விஷயத்தில் அனுசரித்து போங்க.
நண்பர்கள்கிட்ட அனுசரித்து போங்க. ஏன்னா நட்புக்குரிய கிரகம் புதனும் ராசியில் கெட்டு போகிறாரு. அதனால உங்களுக்கு நண்பர்களுக்கு பிரச்சனை வரலாம், உங்களுக்கும் தாய்க்கும் பிரச்சனை வரலாம். சரியா? உங்களுக்கும் வந்து இளைய சகோதரிக்கும் பிரச்சனை வரலாம். தங்கச்சின்னு சொல்கிறோம்ல, தங்கச்சி விஷயத்தில் சில பிரச்சனை வரலாம். சூரியனை வந்து மாட்டிக்கிறாரு, 6 கூடையவன். அரசு உத்தியோகத்தில் இருக்கிறவங்க கவனமாக இருக்கணும். சரியா? அரசு உத்தியோகத்தில் இருக்கிறவங்க, அரசாங்க சம்மந்தப்பட்டவங்களாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஒரு 3 நாளைக்கு. அடுத்து வந்து மார்ச் 29ஆம் தேதி இன்னொரு கிரகணம் உங்கள் ராசியிலே நடக்குது. சூரிய கிரகணம், கருப்பு சூரியன், ராகு கிரகஸ்த சூரிய கிரகணம் உங்கள் ராசியிலே நடக்குது. ஸோ உங்களுக்கு வந்து மார்ச் 14ஆம் தேதியிலிருந்து மார்ச் 29 வரைக்கும் கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும். சந்திரன் வந்து தேய்பிரை சந்திரனாக நோக்கி வருவார். 5 கூடையவன் தேய்பிரை சந்திரனாக வரதுனால அதிர்ஷ்டம் கம்மியாயிரும். அதனால மார்ச் 14 டு மார்ச் 29 வந்து மீன ராசிக்கு வந்து முக்கியமான நாளாக பார்க்கப்படுகிறது. வழிபாடை அதிகப்படுத்திக்கோங்க, இறை வழிபாடை அதிகப்படுத்திக்கோங்க. குலதெய்வத்தை கும்பிடுங்க, இஷ்ட தெய்வத்தை கும்பிடுங்க, வேண்டிய விரும்பிய தெய்வத்தை கும்பிடுங்க. ஒரு 15 நாட்கள் உங்களுக்கு வந்து ஒரு கிரிட்டிக்கலான நாளாக பார்க்கப்படுகிறது. மார்ச் 14 டு மார்ச் 29 இந்த கேது கிரகஸ்த சந்திர கிரகணமும் ராகு கிரகஸ்த சூரிய கிரகணமும் முடியணும். சரியா நேர்களே? அதுக்கு பின்னாடி தான் மீனராசிக்கு வந்து ஒரு அபிவிருத்தி இருக்கும். இந்த காலகட்டத்தில் சனி பகவானும் ஒரு ராசிக்கு வந்துடுவார். மார்ச் 29ஆம் தேதி வந்துடுவார். ஸோ இக்கட்டான நிலையில் மீனராசி இருக்குது. சரியா? இக்கட்டான நிலையில் இருக்குது. கவனமாக இருங்க. வழிபாடை அதிகப்படுத்திக்கோங்க. இந்த வழிபாடு பண்ணிட்டீங்கன்னா 3 பிறவியில் நீங்கள் செஞ்ச நீங்கள் பிறந்து வழிபாடுற பலனை கிடைக்கும். 3 பிறவிக்கு உள்ள பலன்களை இப்போ கிடைக்கும். சரியா நேர்களே? ஏன்னா இது ராசி சம்மந்தப்பட்ட வருகிற கிரகணம் மீன ராசிக்கு முக்கியமாக பார்க்கப்படுகிறது. அதனால் வழிபாடு பண்ணுங்க. கிரகணம் நடக்கும்போது வீட்டில் இறைநாமத்தை சொல்லுங்கள். சாப்பிட்ற பொருட்களில் விபூதியை போடுங்க. நத்துணையாவது நமச்சிவாமே, வந்தவனையும் வருகின்ற வல்வனையும் கந்தன் என்று சொல்ல கலைக்கிடமே, செந்தனர் சேவா என்று திருநீர் அனைவருக்கு மேவ வராத வினை. விபூதியை எடுத்து குடிக்கிற தண்ணீரில் போட்டுக்கோங்க, சாப்பாட்டில் போட்டுக்கோங்க. முடியாதவங்க டயத்துக்கு சாப்பிட்ருங்க. 1 மணி 1:30 மணிக்கு சாப்பிட்ருங்க. ஏன்னா கிரகணம் மதியம் தான் நடக்குது. சரியா? அந்த நேரம் சாப்பிட்ருங்க. வேலை வீட்டுக்கு போகிறவங்க 3 மணிக்கு மேலே சாப்பிடுங்க. உடல்நிலை நல்லா இருந்தால் சாப்பிடுங்க. தாங்க முடியாதவங்க முன்னாடியே சாப்பிட்ருங்க. கொஞ்சம் உபதியை நெத்தியில் பூசிக்கிட்டு சாப்பிடுங்க. கிரகணம் முடிஞ்ச பிறகு பக்கத்தில் இருக்கிற விநாயகர் கோயிலுக்கு போங்க, அம்மன் கோயிலுக்கு போங்க. இதுதான் சின்ன சின்ன விஷயத்தை செஞ்சுட்டாலே சிறப்பாக இருக்கலாம். சரியா நேர்களே? அதனால கிரகணம் நடக்கும்போது வீட்டில் இருக்க இல்லத்தரசிகள் பகவானை நினச்சி பிரார்த்தனை பண்ணுங்க. நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. நான்வெஜ் புழங்காதீங்க. அன்றைக்கி வெள்ளிக்கிழமை தான் வருது. வெள்ளிக்கிழமை யார் வீட்லேயும் நான்வெஜ் எடுக்க மாட்டாங்க. அது ஒரு சௌகரியம் தான். இருந்தாலும் தவிர்த்துட்டிங்கன்னா சிறப்பு. ஆண் மக்கள், மீனராசி ஆண்கள், உங்களுக்கு ஒரு ஹெல்ப்பாக ஒரு ரிக்வஸ்ட்டாக கேட்குறேன். அன்றைக்கி ஒரு நாள் 14, 15, 16 3 நாள் ஆல்கஹால் எடுக்காமல் இருந்தீங்கன்னா உடம்புக்கு நல்லது. ஏன்னா இப்போ நீங்கள் எடுத்தீங்கன்னா இதோடைய பாதிப்பு பின்னாடி இருக்கும். இந்த கிரகண நேரத்தில் தான் சில பேர் சில தவறு செஞ்சுருவாங்க. அதோடைய பாதிப்பு உடனே தெரியாது. ஒரு 60, 70 வயசுக்கு மேலே எதனாச்சும் பிரச்சனை வரும். பிரச்சனைக்கு தீர்வே இருக்காது. சாப்பிடாத மாத்திரை இல்லை, பார்க்காத டாக்டர் இல்லை, போகாத ஆஸ்பத்திரி இல்லை, நோய்க்கும் பார்த்துருக்கோம், பைக்கும் பார்த்துருக்கோம், ஒன்றும் நடக்க மாட்டேங்குது சார் அப்படிம்பாங்க. அவங்கள பார்த்தோம்னா இந்த கிரகண டயத்தில் எதனாச்சும் தவறு பண்ணியிருப்பாங்க. அவங்கள அறியாமல் தவறு பண்ணியிருப்பாங்க. அந்த கொஞ்சம் வயசில், அந்த முறுக்கில், வாலிப முறுக்கில் சில தவறு பண்ணியிருப்பாங்க. அதோடைய தாக்கம் வந்து வயதான காலத்தில் தான் இருக்கும். இதை வந்து இப்போ நான் சொல்கிறது நிறைய பேருக்கு புரியாது. சரியா? கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் அனுமதி தான் உண்மை. அதனால தான் அந்த கிரகண நேரத்தில் அந்த காலத்தில் ரொம்ப கவனமாக இருந்திருக்கிறாங்க, நீடித்து வாழ்ந்துருக்கிறாங்க, நோய் நொடி இல்லாமல் இருந்திருக்கிறாங்க. அதனால் மீனராசி நேயர்களுக்கு சொல்கிறேன், கிரகணம் நடக்கும்போது தயவு செய்து கொஞ்சம் கட்டுப்பாடோடு இருங்க. விட்டு கொடுத்துருங்க. விட்டு கொடுப்பவன் கெட்டு போவதில்லை. ஒரு வரையில் சொல்லிட்டு வீடியோ முடிச்சிடலாம். பட் அப்படி சொல்லி முடிக்க முடியாது. அதனால தான் கொஞ்சம் நான் நீட்டி முழங்கிட்டு இருக்கிறேன். எல்லாத்துக்கும் புரியணும், சாமானியப்பட்ட மக்களுக்கும் புரியணும். கவனமாக பார்த்துக்கோங்க. ராசியில் சுக்கிரன், புதன், ராகு, சூரியன் வர்க்கிறாங்க. இந்த காம்பினேஷன் சரியில்லை. கவனமாக இருங்க. வம்பு தும்பு வழக்குகள்லாம் போகாதீங்க. கவனமாக இருந்துக்கோங்க. அடுத்தடுத்து வீடியோ போடுறேன். இப்போதைக்கு வந்து ராசிக்கு வந்து செவ்வாய் சரியில்லை, 4ஆம் இடத்துல இருக்கிறாரு. 5ஆம் இடத்துக்கு போனாலும் சில சிக்கல் தான். கிரகணம் இதில் வந்து சனி பயிற்சி வேறு நடக்குது. சனி பயிற்சிக்கு நான் வீடியோ போடலை. ராசியில் சனி பகவான் வராரு, விரைய சனியாகி ஜென்ம சனியாக வராரு. அதனால் மீனராசி நேயர்கள் கொஞ்சம் விழிப்புடன் இருக்க வேண்டும். இந்த காலகட்டத்தில் சந்திர கிரகணம் மற்றும் சூரிய கிரகணம் ஒரு 15 நாட்கள் விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும். பாதுகாப்பாக இருக்க வேண்டும். கணவன் மனைவி உறவை பார்த்துக்கோங்க. கணவனுடைய ஹெல்த்தை பார்த்துக்கோங்க. நீங்களும் நல்லபடியாக இருந்துக்கோங்க. சில பிரச்சனைகள் வரலாம். சரியா? வாழ்த்துக்கள் நேயர்களே. அடுத்தடுத்து வீடியோ போடுறேன். வேறு சொல்ல வேண்டிய விஷயம் என்ன சார்னா, வேறு ஒன்றும் பிரச்சனை ஒன்றும் இல்லை. சந்திரன் பாதிக்கப்படுறான். மனோகாரகன், உடல் காரகனும், ஆத்மகாரகன் சூரியனும் பாதிக்கப்படுறாரு. அதனால மனதாலும் உடலாலும் நினைவாலும் செயலாலும் சிறப்பாக இருங்க. வெளியூர் வெளி மாநிலத்துக்கு போகிறவங்க பார்த்து போயிட்டு வாங்க. வீட்டில் இருக்கிறவங்க எச்சரிக்கையுடன் இருங்க. ரொட்டீனாக செய்கிறத செய்யுங்க. இறைநாமத்தை சொல்லுங்கள். இல்லாதவங்களுக்கு இறைவன் தான் துணை. சரியா? நமக்கு வந்து கையில் எல்லாமே இருக்குது சார், ஆனால் பிரச்சனையாக இருக்குது அப்படிங்கிறவங்க கோயிலுக்கு தான் போகணும். இறைவனை தான் வழிபடணும். அவனின்றி அணுவலும் அசையாது. இறை நம்பிக்கையில் சக்தியாக ஒரு சத்தியபூர்வமாக நம்பி இருங்க. நடக்கட்டும். நல்லதே நடக்கும். நல்லதே நினைப்போம். கர்மாவுக்கு ஏற்றப்பட்டு தான் காரியங்கள் நடக்கும். கர்மகாரகன் சனி பகவான் வேற ராசிக்கு 7ஆம் இடத்துக்கு வர போகிறாரு. சாரி, ராசிக்கு வர போகிறாரு. 7ஆம் இடத்தை பார்க்க போகிறாரு. அது கொஞ்சம் ரிஸ்க்கு தான். மீன ராசிக்கு வந்து
சனி பகவான் ராசிக்கு வந்துட்டு 7ஆம் இடத்தை பார்க்குறது கொஞ்சம் ரிஸ்க்கு தான், கவனமாக இருந்துக்கோங்க. வாழ்த்துக்கள். எல்லாம் வல்ல இறைவன் மீனராசினியர்களுக்கு சில சௌபாகியத்தையும் சில ஐஸ்வர்யத்தையும் சில நன்மையிலும் கொடுப்பார். அனைத்து நலங்கள் வளங்களை பெற்று தேக ஆரோக்கியத்துடன் தீர்க்காயுடன் நீடோடி வாழ்க, நிறைந்தவளம் பெறுக. நன்றி நேயர்களே.